ஆமா சார், அவனை இங்கதான் வச்சிருக்கோம். லோக்கல் இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் இங்கேயே வர சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன். யோ, பேரு அப்பா பேரு எல்லாம் சரி. பேர் என்னையா? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். அப்பா பேரு? உடையார். என்ன சொன்னீங்க? மதுரை உடையார். ஒரு நிமிஷம் சார், அவர் உடையார் சொன்னா சார். என்னது உடையார் சொன்னா? இது இல்லையா சார்? சேர்ல உட்காருங்க. வேணாம் வேணாம், டேபிள் உட்காருங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஐயோ, தெரியாம பேசிட்டேனே. சார், எம்எல்ஏ அடிச்சவரு உடையார் சன்னாம் சார். என்னது? எம்எல்ஏ அடிச்சது உடையார் பையனா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீஃப் மினிஸ்டர் கேட்டு சொல்றேன். அறிவிருக்க உனக்கு உடையார் பையன் தெரிஞ்சதும் உடனே அனுப்பி வைக்க வேணா? எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையா? உடனே அனுப்பி வை. தள்ளிய சார், நீங்க போலாம் சார். எங்க? உங்க வீட்டுக்கு போங்க, இல்ல உங்க காலேஜ் போங்க, இல்ல உங்க தியேட்டருக்கு போங்க, இல்ல உங்க பேட்டரிக்கு போங்க. நீங்க நினைச்சா சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போலாம் சார். நீங்க உடையார் சன் சார். இன்ஸ்பெக்டர், நான் எம்எல்ஏவை அடிச்சது தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். நான் எம்எல்ஏவை அடிச்சது நியாயம்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். ஆனா உடையார் மகங்கிறதுனால அனுப்புனா நான் போக மாட்டேன். உடையார் சன் இப்படிலாம் பேசக்கூடாது சார். தயவு செய்து போங்க சார். ஏயா இன்ஸ்பெக்டர்? ஏண்டா இன்ஸ்பெக்டர் கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க உடையார் சன் சார். உடையார் மகன்னா என்ன வேணும்னாலும் தப்பு பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அரசியல்லையா அரசாங்கத்திலேயே செல்வாக்குள்ள ஒரு புள்ளனா யார வேணும்னாலும் அடிக்கலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. கோடீஸ்வரன் புள்ளனா கொலை கூட பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. நோ, நான் அடிச்சதா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க ஆக்ஷன் எடுங்க, நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். சார் சொன்னா கேளுங்க சார், என் வேலை போயிடும் சார். சார் வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்க எம்எல்ஏ சார், உங்களுக்கு தான் போன் பண்ணலாம் இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. என் தொகுதியை தவிர மத்த எல்லா இடங்களுக்கும் நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். உங்க தொகுதிக்கு போகாது உங்க உரிமை, பிரச்சனை அது இல்ல. தம்பி உங்களை அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாமே. தம்பி யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அப்ப தம்பி அடிச்சோம்னு சொன்னது? நான் பார்க்கவே இல்லைங்கிறப்ப எப்படி அடிக்கிறது? அப்ப ஏன் முக பண்ணு மாதிரி ஊதி இருக்கு? எங்க ஏரியாவுல கொசு அதிகம், எல்லாமே எதிர்கட்சி கொசுங்க. அதான் என்ன இந்த கடி கடிச்சிருச்சு. சார், எம்எல்ஏ சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க சார். ஆமா, தம்பி யாரு? உங்க உடையார் பையன். உடையார் பையனா? வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. நானும் அப்பாவும் ரொம்ப நண்பர்கள். தம்பி, என் கார்ல வீட்டுல போய் இறங்கிங்க. டேய், தம்பி விட்டு வீட்டுல இறங்கிட்டு வாடா. வாங்கண்ணே போலாம். தம்பி என்ன ஒரு டைப்பா போகுது? பையனை விடுங்க சார், நீங்க நல்லாவே கட்சி மாறுறீங்க. போன ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க? ஐயா, உங்களை பாக்குறதுக்கு கலெக்டர், கமிஷனர், முத்துகிருஷ்ணன் எம்பி யாரா இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லியா? வணக்கம் 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 வணக்கம். எல்லாம் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். வணக்கம்மா. ஏமா, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி சுத்தி போடுறேன்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணே, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டாங்க. நீ எம்எல்ஏ அடிச்சதுக்காக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண போறாங்களா? நிஜமாவா? சும்மாவே அடிச்சா? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இப்படி வேப்பல் அடிச்சீங்கன்னா ஒருத்தர விடாம அடிப்பா. உடையார் பையன் எம்எல்ஏ அடிச்சிட்டான்னு ஊரே பேசுதுடி. பெருமையா தானே பேசுது, நல்லா பேசட்டுமே. அதுக்காக சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? நீ 1000 தான் சொல்லுமா. இவன் எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அவன் அடிச்சது தப்பு. அப்படி அடிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இப்ப இங்க வச்சு அடிச்சிருக்கலாம்ல. நீ அடிச்சதுல எனக்கு கோவம் இல்லடா. திமிரா பேசுறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் அடிக்கிறதா நியாயம். ஆனா உன் போக்கு தான் எனக்கு பிடிக்கல. ஏண்டி, நமக்கு எத்தனை பிசினஸ் இருக்கு, எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆயிரம் பேர் நம்மகிட்ட வேலை செய்யறாங்க. மாசம் பிறந்தா கோடிக்கணக்கில் நான் சம்பளம் கொடுக்குறேன். கேவலம் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு போலீஸ் வேலைக்கு போறானா? எப்பா, வக்கத்தவனுக்கு வாதியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. தப்புப்பா, ரொம்ப பேர் புரியாம பேசுறாங்க. வாக்க கத்து கொடுக்கிறது வாத்தியார் வேலை, போக்க கத்து கொடுக்கிறது போலீஸ் வேலை. இந்த வேலைக்கு போறதுனால எந்த தப்பும் இல்ல. ஒண்ணுக்கு வழி இல்லாதவன் போவா, உடையார் பையன் எதுக்குடா போகணும்? அப்பா, உங்களுக்கு இருக்கிற 10 ஃபேக்டரிய 11 ஃபேக்டரியா மாத்துறது என் லட்சியம் இல்ல. சொந்த கால்ல நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும். பெத்தவங்க தேவையில வாழ்ற பிள்ளையா இருக்க நான் விரும்பல. இத்தனை வருஷமா பெத்தவங்க தயவுல தான் சோறு தின்ன, பெத்தவங்க தயவுல தான் படிச்சு பட்டம் வாங்கின. அது பெத்தவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. பெத்தவங்களுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமையே இல்லையாடா? இருக்குப்பா, பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறது, அதை நிச்சயம் நான் செய்வேன்.
என் நிலைமைய பாத்தீங்களா? ஆஸ்பத்திரிக்கு மருந்து போடலான்ட்டு போனேன். என் அடிப்பட்ட மூஞ்ச பார்த்து கம்பவுண்டர் எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுங்களா? 3 மாசமா சம்பளம் வாங்காத கவலை எல்லாம் ஓ மூஞ்ச பார்த்தோன்னு பறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. தொகுதி மக்கள்கிட்ட அவ்வளவு நல்ல பேரு. தொகுதி கிடக்குதுங்க தொகுதி. எலெக்ஷன் நேரத்துல எதையாவது சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கிடலாம். வீட்டுல என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ பாரு தாசில்தார ஓட ஓட விரட்டுறான். இந்த ஊர் எம்எல்ஏ பாரு இன்ஜினியரை எட்டி உதைக்கிறான். பொம்பளை எம்எல்ஏ பாரு போலீஸே மிரட்டுறா. நீ என்னடா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியேன்னு காரி துப்பிட்டா. இவ்வளவு வருத்தப்படுற ஆளு பின்ன ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிக்கலன்னு சொன்னேன்? சீஃப் மினிஸ்டர் தான் போன் பண்ணி அப்படி சொல்ல சொன்னாரு. அவர் அடிச்சிருந்தா அப்படி சொல்லுவாரா? கேட்டுக்க வேண்டியதானே? கேட்டிருக்கலாம். வெத்து பேப்பர்ல என்னட்ட கழுத்து வாங்கி வச்சிருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு அதுல எழுதி சபாநாயகருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா என் பதவியில போயிடும். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பதவியில் இருக்கணுங்கிற. இப்ப எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. சரி சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. இன்னைக்கு என்ன அடிச்சா நாளைக்கு இவர் அடிப்பான் அவர் அடிப்பான், ஏன் உங்களையே அடிப்பான். இதோ பாருங்க, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஆக்ஷன் எடுக்கல நிலைமை ரொம்ப அசிங்கமாயிடும். அடிக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பிடுவானுங்க. யோ, என்ன நம்பி இருக்கிற எந்த எம்எல்ஏவும் நான் கைவிட மாட்டேன். அவன் உன்ன அடிச்சானே என்ன அடிச்சானே? அவனை நீதான் அரெஸ்ட் பண்ண. அங்கேயே எலும்பு என்ன இருக்கவனா? அவனை நான் பாத்துக்கிறேன். சார் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். என்ன பண்ணு சார்? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். எனக்கு 2 கண்ணும் தெரியாது. நாளைக்கு என்னுடைய கல்யாண நாள். என் மனைவிக்கு ஒரு புடவை எடுக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார். வாங்க. சார் 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 என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல.
சார் உங்களை அனுப்பி வச்சது யாரு